இழப்பு ஏற்பட்ட அந்த குடும்பத்தில் இருக்கவனுக்கு இருக்க வரியை விட உங்களுக்கு கூட வருமா? அவர்களே அவர் மீது தவறு இல்லைன்னு நினைக்கிறதா அதுக்கு காரணம். அதுல ஒரு பெண் ஒண்ணு சென்றிருக்கு, அதுக்கு நான் ராயல் சொல்லிட்டு வைக்கிறேன். 20 லட்சம் ரூபாய் கொடுத்த அந்த காசோலைய திருப்பி அவர்கிட்ட கொடுத்துட்டு அனுப்பிட்டு அது என்ன சொல்லுதுன்னா, எங்களிடத்துல அனுதாபத்தோடு பேசுறார், அது எனக்கு போதும், என் மகன் இறந்துட்டான், அனுதாபம் எனக்கு போதுமே ஒழிய, ஆறுதல் வார்த்தை போதுமே ஒழிய அந்த பணம் தேவையில்லை. அப்ப எவ்வளவு பெரிய வார்த்தை அது. இன்னொரு அம்மா பேசிருக்காங்க பாத்தீங்களா, 20 வருஷம் திருப்பி அனுப்பிட்டு நேர்ல வரணும்னு சொன்னவர் எதுக்கு எங்களை நேர்ல வந்து நீங்க அரைகுறைய கற்பனையில பேசுறீங்க. அந்த அம்மா சொன்னதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இதையும் தான் சொல்லியிருக்காங்க. இல்லை, நான் சொல்றது நீங்க புரியாம பேசுறீங்களே திரும்பி திரும்பி. நேர்ல வரேன்னு சொல்றதா அதிகாரிகள் நீங்க வரக்கூடாதுன்னு சொல்றானே, ஏதாவது ஒரு மண்டபத்துல போடுங்கன்றான். எந்த மண்டபத்திலையும் இடம் கொடுக்க கூடாதுன்னு அவனே போலீஸே சொல்லுது. இதெல்லாம் அதாவது அரசாங்கம் போய் மண்டபத்துக்காரரே விஜய் வருவார் மண்டபத்துக்காரரே நீங்க இடம் கொடுக்காதுன்னு சொல்லுவாங்களா? நீங்க அரசாங்கத்தின் வேலையா? நீங்க இந்தியாவில் இருக்கீங்களா வேற எங்கேயா இருக்கீங்களா? ஐயா நான் பிறந்தது தமிழ்நாடு தான். தமிழ்நாடு தானே. அப்ப பாவம் நீங்க மெட்ராஸ்ல இருக்கீங்கன்னா நாட்டை பத்தி தெரியல. அடிபட்டு உதப்பட்ட எங்களுக்கு தானே தெரியும். என்ன உங்களுக்கு என்ன தெரியும் சொல்லுங்க. விஜய்க்கு என்ன தெரியும் நினைக்கிறீங்க நீங்க? உங்களை விட அவருக்கு தெரியும். நான் இன்னொன்னு கேட்கிறேன், அயோக்கியனை விட ஒண்ணுமே தெரியாத முட்டாள் மேல் நான் நினைக்கிறேன். எல்லாம் தெரிஞ்ச அனுபவசாலிகள் நாட்டு மக்களுக்கு காத்தாங்கருப்பன் எங்க கார் ரேஸுக்கு 40 கோடி ரூபாய் செலவு பண்ணாங்க. எதுக்கு? விளையாட்டுத்துறை மேம்படுத்துறதுக்கு. இன்னைக்கு திரும்ப திரும்ப ஒரு துறை சார்ந்து கொச்சைப்படுத்துற உண்மையை சொன்னா உங்களுக்கு தாங்கிக்க முடியல. அதுக்கு நான் முழுசு சொன்னாதான் உங்களுக்கு புரியும். அந்த கார் ரேஸ் நடத்தணும் உள்ளம் கவர்ந்த ஒருத்தரை திருப்திப்படுத்துறதுக்கு அது ஏற்பாடு பண்ணி அதுக்கு எவ்வளவு போலீஸ் பாதுகாப்பு, மக்கள் பெருசா நடமாடுற அந்த தெருவில் எல்லாம் முழுக்க நடமாட்டத்தை நிறுத்தி நடத்தினீங்கல்ல. அந்த கார் ரேஸுக்கு செலவு பண்ணது மக்களுடைய வரி பணம், உங்க காசு இல்ல. அதற்கு நீங்க பாதுகாப்பு தன்னை கொடுக்கறவங்களுக்கு மற்ற பொதுமக்களுக்கே பாதுகாப்பு கொடுக்க முடியல.